Semiconductor manufacturing. Land is a problem in Yeah, yes, it is. Andhra Pradesh is giving away land almost here. Oh, they have loads loads of land. So how do you think that can be tackled? No, see, அதான் இப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, ஹை எண்ட் ஜாப்ஸ். நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் வந்து ஹை எண்ட் ஜாப்ஸ் ப்ளஸ் ரூரல் ஏரியாஸில் வி நீட் ப்ளூ கலர் ப்ராப்ளி அண்ட் ஃபார் விமன். சரிங்களா? அதுதான் ரூரல் ஏரியாஸில் இந்த மாதிரி ஷூ மேனுஃபேக்சர் மற்ற மேனுஃபேக்சர்ஸ்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக அங்கெல்லாம் இடம் கொடுக்குறோம். அதுவும் ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாது. அதுவும் நம்ம ஏன்னா நம்ம ஊரில் வந்து எல்லா லேண்டும் ரொம்ப இது மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டுங்க. மற்ற ஸ்டேட்டெல்லாம் நம்மளை கம்பேர், நான் திருப்பி சொல்கிறேன், அப்புறம் கோச்சிக்கிறாங்க. மற்ற ஸ்டேட்டோட நம்மளெல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. அது நம்ம வானக்கும் பூமிக்கான வித்தியாசம். அது ஏன் சொல்லணும்னா அவங்க வந்து அவ்வளோ விலை உயர்ந்த பூமிகள் இல்லை. நம்ம ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பரவலாக்கப்பட்ட இன்ஃப்ரா இருக்குது. இப்போ எல்லா ஊர்லேயும் வெளி மாநிலங்களும் சரி வெளி நாடுகள்லையும் போயிட்டு சம்பாரித்து அவங்கவுங்க ஊரில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் விலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனவே நம்ம அந்த விலைக்கு வாங்கி மக்கள் வரி பணத்தை கொடுத்து வாங்குகிறோம். அது அந்த விலைக்கு வாங்கி ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம அரசாங்க காசை போட்டு கொடுக்கலாம். மொத்தமாக ஃப்ரீயாக கொடுக்கலாம் முடியாது. Semiconductor manufacturing and industries எவ்வளோ progress முடிச்சிருக்கு? வெரி குட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு செமிகண்டக்டர் ஈகோஸ் இது வந்து எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங். செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து நமக்கு தான் ஃபஸ்ட்டு வருது. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே தான் வருது. அதெல்லாம் டெல்லிக்கு போய் இன்சென்டிவ்ஸ் கேட்கும்போது அங்கேருந்து வேறு எங்கேயோ டைவர்ஷன் போட்டு எடுத்துன்னு போகிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதற்காக தான் தாண்டி போயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எங்கள் டேலண்ட் என்ன பண்ண முடியும், நீங்கள் அது படிப்பை நீங்கள் என்ன பண்ண முடியும், பிடுங்க முடியுமா நீங்கள்? அதை இல்லை, முடியாது. அதனால் நீங்கள் வந்து எங்களோட இளைஞர்களின் அந்த திறமையை நீங்கள் என்றுமே எங்களிடம் இருந்து பிடுங்கி விட முடியாது. எனவே அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் மேனுஃபேக்சரிங்லாம் கொண்டு போய் அங்கே போட்டுக்காங்க. நீங்கள் அதுக்கு தேவையான இன்சென்டிவ் அதிகமாக கொடுக்கணும். நிறைய இன்சென்டிவ்ஸை கொடுக்கணும். அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப யோசனையாக இருந்ததுனால சரியான ஆள் வரதுக்கு தான் நம்ம பார்த்துக்கணும். பட் அந்த எக்யூப்மெண்ட்லாம் அங்கே ஓடணும்னு அதுக்கு டேலண்ட் வேணும்ல. அது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. அது தமிழ்நாடு நம்ம பசங்கிட்ட தான் இருக்குது. அதை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. இப்போ அதை வந்து உலக தரத்துக்கு கொண்டு போய் நகர்த்துறதுக்கு தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிஓஐ ஒன்று அறிவிச்சிருக்கா. அதில் டேலண்ட்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ஃபேப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ஃபேப்பில் வந்து எப்படின்னா, எப்படி ஒரு நார்மல் ஃபேப் இருக்குமோ, ஃபேப்ரிகேஷன் யூனிட் இருக்குமோ, அந்த இடத்துல அதில் போய் வேலை பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு இதில் ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருக்கும். இப்போ அங்கே இருக்கிற இவங்க கொண்டு போய் போட்ட நிறுவனங்கள் எல்லாம் அங்கே இருக்கிற வேலை பண்ணுறவங்க தான் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட அவர்களின் ஆட்சியில் மட்டும்தான் நம்ம அரசாங்கம் நம்ம மக்கள் பணத்தில் நம்ம கட்டி நம்ம பிள்ளைங்களுக்காக 4 வாங்குறவங்க நம்மளுக்கு மட்டும் தான் ஓடும் சொல்கிறோம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி செய்கிறோம். அதாவது நமக்கு மட்டும் ஓடுற மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்கேருந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நம்ம பிள்ளைங்க வேலை பண்ணுவாங்க. பாருங்கள், உலகம் ஃபுல்லாக இனிமேல் தமிழ்நாட்டின் ட்ரெயின்டு செமிகண்டக்டர் ஃபீல்டில் ட்ரெயின்ட் ஸ்கில்டு மேன் பவர் தமிழ்நாட்டில் தான் பெஸ்ட்டாக கிடைக்கும், உலகத்துக்கே கிடைக்கும். சார் அப்புறம் சோலார் இருக்குல்ல சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் சப்சிடி கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எதாவது சப்சிடி கொடுக்குறாங்க? எதுங்க? சோலார் எனர்ஜி. சோலார் எதுக்கு? ரூஃப் டாப் சொல்றீங்களா? கம்பெனிஸ் மற்ற வீடுகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அது டிஎன்ஏவி சப்ஜெக்ட். பட் அது இன்னும் ஐ திங்க் வி வில் கோ டீப் இன்டு தட். வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது நமக்கு சோலார் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவங்க ஒன்றிய அரசும் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளும் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை. கார்பரேட் கம்பெனி பலாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த கார்பரேட் கம்பெனிக்கு பேக் போன் ஆக்குறது ஸ்மால் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து விபி இதுல எல்லாம் நிறைய சஃபர். நீங்க நல்லா கேளுங்க. இப்போதைக்கு நம்ம இப்போ நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னாலே எவ்வளோ தூரம் நம்ம வந்து 4000 கோடி 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே தான் 10 கோடி 13 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுத்தோம். 20 பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கும் அதே முக்கியத்துவம் தான், 200 பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கும் அதே முக்கியத்துவம். ஏன்னா இதுவும் சேர்ந்தாதான் நம்ம பெருசாக முடியும். இதுதான் இந்த நம்பிக்கை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சிக்கு, திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் இருக்குது. அதனால தான் வந்து ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் செய்யணும்னா ஒரு ரொம்ப ஆக்டிவான எனர்ஜெட்டிக் எம்எஸ்எம்இ தேவை. நான் மீண்டும் சொல்கிறேன், பெருநிறுவனங்களுக்கு அவங்களோட மூச்சு காற்று சிறு குறு நிறுவனங்கள் தான்.
அவர்கள் மீது அவர்களுக்கு நிறைய நம்ம புஷ் கொடுத்தா தான் அவங்களும் நல்லா முன்னேற முடியும். நிச்சயமா அதற்காக ஏற்கனவே நமது மாண்புமிகு சிறு குறு துறை அமைச்சர் அவர்கள் பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர்களுக்கான தேவையான அப்பப்போ தேவைப்படுற இஷ்யூஸும் சரி பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ இந்த குளோபல் ட்ரேட் இந்த டாரிஃப் வார்ஸ்ல நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவர்களை கூப்பிட்டு உடனே பேசி அவங்களை எல்லாரையும் அழைத்து வச்சு பேசி எந்தெந்த துறையில் எஃபெக்ட் ஆயிருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு உடனே உட்கார வச்சு பேசி அதற்காக உடனடியாக ஒன்றிய அரசுக்கு எழுதுனது நமது திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். எனவே இந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற அளவுக்கு தான் நம்ம ஆட்சி செய்து கொண்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இன்னைக்கு அது பேசும்போது சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஈகோசிஸ்டம் மேசிவா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கு. பட் ரொம்ப ஒரு கிளஸ்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் அந்த ஜோனில் இருக்கு. கோவை எடுத்து பார்த்தீங்கன்னா பம்ப், ஹெவி மெஷினரி, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங், இன்னும் ஜென்ரல் மேனுஃபேக்சரிங்கில் இவங்களுக்கு இருக்கும். தூத்துக்குடி போர்ட் இருக்கனால அங்கேருந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அந்த சைடில் அந்த ப்ராப்ளம் மெட்டல்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒருத்தர் மட்டுமே நீங்கள் யூ நீட் டூ டேங்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர்களுக்கு இப்போ இவங்க சேர்றதுல பெஸ்ட் ஆயிட்டாங்க, அவங்க சேர்றதுல பெஸ்ட் ஆயிட்டாங்க, இவங்க சேர்றதுல பெஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க இருக்கும் இந்த கிளஸ்டர்ஸை இணைக்கிறது அடுத்த கட்டமாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். அதைத்தான் திராவிட நாயகன் அவர்கள் இன்று சொன்னார். அதை வந்து செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். எனவே இவர்களை இன்னைக்கு கூட இந்த ஸ்பேஸ் காம்போசிட்ஸ் எல்லாம் இங்கே பண்ண போகிறோம். ஆனால் அதற்கான எலக்ட்ரானிக்ஸ் எங்கே இருக்கீங்க? இங்கே இப்போ இன்னும் இல்லை, இங்கே இல்லை. இங்கேயோட சென்னையில் அங்கே காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் ஜாஸ்தியாக இருக்கு. அது ஏன்னா அட்வான்ஸ் ஈகோ சிஸ்டம் அது. ஸோ இப்போ இவர்களையும் மேட்ச் பண்ணுறது, மேரி பண்ணுறது, இவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கிறது, இவங்க ரெண்டு பேருக்கும் தேவைப்படுற அந்த கனெக்ஷனுக்கான தேவைப்படுற விடயங்களை செய்கிறது தான் இப்போ நமது தொழில்துறை செய்து கொண்டு இருக்குது.